இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இதை மாதம் முழுவதும் திருப்பு முனை அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு பைபிள் வசனத்தோடு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் அழிக்கவும் தான் வரான், வேற எதுக்குமே வரல. ஆனா நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கை பரிபூரணப்பட வந்திருக்காரு அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. திருடன் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலை, பயம், மன அழுத்தம், இது எல்லாமே நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்ம கிட்ட இருந்து திருடி கொண்டு செல்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு ஜீவனை தரவும் நம்முடைய வாழ்க்கை பரிபூரணப்படவும் தான் வந்தாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். பரிபூரணம் அப்படின்னாலே நிறைவு, உணவில் நிறைவு, சந்தோஷத்தில் நிறைவு, சமாதானத்தில் நிறைவு, இது எல்லாமே ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தருவதற்காக தான் நம்முடைய தேவன் நமக்காக வந்தார். என் வாழ்க்கையில் ஒரு குறையோடையே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த நிகழ்ச்சி இருக்கும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை நாம் பார்க்கலாம். இது லெந்துகாரமாக இருப்பதனால சிலுவையின் மகத்துவத்தை குறித்த ஒரு பாடலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் தான் இந்த பூமிக்கு வந்தார், ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. இந்த பாடல் நமக்கு மறுபடியும் இதை ஞாபகப்படுத்தி இருக்கு. மார்ச் 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஃபேஸ்புக் பேஜில் நம்ம ராக்கி பாயோட நீங்கள் விரும்பக்கூடிய பாடலை கேட்கலாம். இந்த இசை நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஒரு குறைவுள்ள வாழ்க்கை வாழ நம்முடைய தேவன் நம்மை அழைக்கவில்லை, ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை வாழவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க க்ரோவ் போர்பா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். சிக்கன் உணவு தயாரிக்கக்கூடிய வேலையில் இவங்க இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த வேலையை இவங்க இழந்த பிறகு தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தாங்க, ஒரு அடையாளத்தை தாங்க அப்படின்னு கேட்டு இவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. தேவன் எப்படி அந்த திருப்பு முனையை கொடுத்தார், விருதுகள் வாங்கக்கூடிய அளவிற்கு எப்படி உயர்த்தினார் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. வாங்க பார்க்கலாம். சில்லி பிரீஸ் இது ஒரு சிக்கன் வேகன். ஷில்லாங் நகரத்தோட முதல் ஃபுட் ட்ரக். இங்கே நாங்கள் ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர்லாம் விற்கிறோம். நான் 2 வருஷம் இங்கே வேலை பார்த்தேன். சிக்கன் வேகனை நான் லீட் பண்ணேன். ஒரு நாள் திடீர்னு என்னோட ஓனர் பிஸ்னஸை மூட முடிவு செஞ்சார். அதை கேட்டதும் எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் அங்கே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இருந்தாலும் அதுக்கான எந்த பலனும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் ஓனர் பிஸ்னஸை மூடுற முடிவில் உறுதியாக இருந்தார். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. அப்புறம் கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா சில்லி பிரீஸ் எங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபீட்பேக் எடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிக்கன் வேகனை மூடக்கூடாது, சாப்பாடு நல்லா தானே இருக்குது, சர்வீஸும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு மூடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்போது திடீர்னு எனக்கு இந்த பிஸ்னஸை எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கு போய் என்னோட மனைவி கிட்ட இதை பற்றி எடுத்து சொன்னேன். இது நம்ம பிராண்டை ஆரம்பிக்க ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்தேன். அவங்க உடனே நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம், ஆண்டவர் காட்டுற வழியில் போகலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கும் அப்போது அது சரின்னு பட்டுச்சு. எனக்கு முழு நம்பிக்கை வந்துச்சு. சரி, நாம் இந்த பிஸ்னஸை தொடங்கலான்னு நினச்சேன். அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் காரில் போகும்போது ஆண்டவர்கிட்ட இந்த பிஸ்னஸுக்கு ஒரு அடையாளத்தை கேட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாரி போச்சு. அதில் நிறைய கோழிகள் அடைக்கப்பட்டிருந்துச்சு. அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த வண்டி பார்த்தீங்கன்னா திடீர்னு ரிவர்ஸில் வந்துச்சு. என்னோட கார் பின்னாடி இருக்கிறத பார்க்காம வந்ததால் அது என் காரில் மோதிடுச்சு. ரொம்ப சேதம்லாம் இல்லை. டிரைவர்கிட்ட நான் பேசினேன். இப்போது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, அப்புறமா இந்த விஷயத்த செட்டில் பண்ணிக்கலாமா, உங்கள் நம்பரை வேணால் கொடுங்கன்னு கேட்டேன். அவரும் என்னை நம்பி அவரோட ஃபோன் நம்பரை கொடுத்தாரு. அப்புறம் அங்கேருந்து நான் ஆஃபீஸ்க்கு போய் முழு மனசோட என்னோட ஃபுட் ட்ரக் ஐடியாவை பிச் பண்ணேன். முடிஞ்சளவுக்கு நான் எல்லாத்தையும் பொறுமையாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னோட ஓனர் நான் பேசின எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் 7 வருஷம் இங்கே ரொம்ப நேர்மையாக வேலை பார்த்துருக்கேன், எந்த தவறுமே நான் செய்யலை, யாருக்கிட்டையுமே ஒரு பைசா கூட நான் லஞ்சமாக வாங்கினதில்லைன்னு சொன்னேன். அதையெல்லாம் கேட்டதும் என்னோட ஓனர் என்னை ரொம்பவே பாராட்டினார். அப்புறம் என்னை நம்பி அந்த பிஸ்னஸை எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த நிமிஷமே அந்த பிஸ்னஸை என்னோட கைக்கு மாற்றி விட்டார். நீ நல்லபடியாக பண்ணுன்னு சொன்னார். இந்த சிக்கன் வேகன் பிஸ்னஸை மறுபடியும் ஆரம்பிக்கிறது அந்தளவுக்கு சுலபமான ஒரு வேலை கிடையாது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா என் கூட வெறும் 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த சமயத்தில் லாக்டவுன் வேற போட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. எந்த பிஸ்னஸுமே அப்போ ஓடலை. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஃபுட் ட்ரக் ஓடுறதுக்கு சுத்தமாக அனுமதியே இல்லை. அப்போவும் நான் ஆண்டவர்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர்கிட்ட நான் மனசார பிரார்த்தனை பண்ணேன். ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு திரும்பவும் இந்த விஷயத்தில் உதவி செய்யணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது ஜெயிச்சு முன்னேறணும்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் என்னோட பிரார்த்தனையை கேட்டுட்டு ஆண்டவர் எனக்கு ஹோம் டெலிவரி செய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பும் திறந்தோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேரில் ஆரம்பித்த நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் இருக்கிற டீமாக வளர்ந்து நிற்கிறோம்.
ஒவ்வொரு நாளும் இன்னொரு நாள் வாழ்றதுக்கு, வேலை செய்யறதுக்கு, வளர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றின்னு நான் ஆண்டவரை ஜெபிக்கிறேன். லாக்டவுன் நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்தது. ஆனாலும் அந்த டைம்லயும் கூட பாத்தீங்கன்னா நாங்க அவார்ட்லாம் வாங்கினோம். அந்த லாக்டவுன் டைம்ல கூட பாத்தீங்கன்னா முதல்ல மேகாலயா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப்ல இருந்து ஒரு அவார்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் பிரைம்ல இருந்து டாப் 50 ஆண்டர்பிரினர் அவார்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வடகிழக்கு முழுக்க நடந்த பர்கர் காம்படிஷன்ல பெஸ்ட் பர்கர் அவார்டு 2 வருஷம் தொடர்ந்து நாங்க வின் பண்ணோம். அதுக்கப்புறம் கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா வேகமான சர்வீஸ்க்கு ஒரு புது அவார்டும் கிடைச்சது, கஸ்டமர்ஸ்க்கு ஸ்பீடா சர்வீஸ் பண்ணதுக்காக. இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸை நாங்க வின் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய திட்டம் தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்கன்னா அவரோட ஆசீர்வாதத்துல தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அவர் என்னையும் என் குடும்பத்தையும் என்னோட முழு டீமையும் ஆசீர்வதிச்சு வர்றாரு. இந்த அற்புதமான வாய்ப்புகளுக்கெல்லாம் நான் ஆண்டவருக்கு மனசார நன்றி சொல்லிக்கிறேன். க்ரௌ போர்பாவுடைய சாட்சி ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதா இருந்தது. அந்த பேண்டமிக்கான நேரத்திலும் கூட இவங்க விருதுகளை வாங்கியிருக்காங்க. அந்த நேரத்தில் உயிர் பிழைச்சி இருக்கிறது மட்டும் இல்லாமல் தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய விதமாக இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறாங்க. நம்முடைய தேவன் நம்பிக்கைக்குரியவர். அவரை நம்பும்போது என்றைக்குமே ஏமாற்றம் அடையவே மாட்டோம். என்றைக்குமே அவர் நம்மை உயர்த்தி தான் வைக்கிறார். நம்முடைய தேவன் ஒரு திருப்பு முனையின் தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ உங்க எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது மாதிரி உங்களுக்கு தெரிந்தாலும் கூட ஒரு சின்ன ஒரு வழி அதில் இருக்கும். அதன் மூலமாக தேவன் ஒரு திருப்பு முனையை தருவார். பைபிளில் பார்க்குறோம், எந்த இடத்துலலாம் குறைவு இருந்ததோ அந்த இடத்துலலாம் ஒரு அற்புதம் நடக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு குறைவு ஏற்பட்டது. அந்த இடத்துல ஒரு அற்புதமும் நிகழ்ந்தது. அதே மாதிரி தான் எல்லா மக்களுக்கும் பிரசங்கம் அறிவித்த போது 5 அப்பம் 2 மீன், ஒரு குறைவு இருந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. இதை தான் நம்ம பைபிள்லையுமே பார்த்துட்ருக்கோம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அந்த பெண் அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்ற ஊற்ற அது அதிகமாகிக்கிட்டே இருந்தது. அது எப்போ காலியாச்சு அப்படின்னா, வேறு காலி பாத்திரம் இல்லை அப்படிங்கும்போது அந்த எண்ணெய் அப்படியே முடிந்து போனதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ எந்த இடத்துலலாம் ஒரு குறைவு இருக்குதோ அந்த இடத்துலலாம் ஒரு அற்புதம் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. உங்கள் வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கி ஒரு குறையோடு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக உங்ககிட்டையும் தேவன் அற்புதத்தை நடத்துவார். என்கிட்ட திறமை இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, இதெல்லாமே எனக்கு ஒரு குறையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பரிபூரணமாக்குகிறார். உங்களுடைய திறமை, பணம், உங்களுடைய நேரம் எல்லாவற்றையும் பரிபூரணப்படுத்துவதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். நண்பர்களே, உங்களோட வாழ்க்கையில நம்பிக்கையும் அன்பும் அதிகமாகணும்னு, இல்லைன்னா உங்களுடைய ஹெல்த்ல ஒரு முன்னேற்றம் வரணும்னு, இல்ல உங்க வேலை தொழில்ல சிறப்பான வாய்ப்பு கிடைக்கணும்னு, உங்களுக்கு லோன் அதிகமா கிடைக்கணும்னு, இல்ல உங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு பல வருஷங்களா மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? சமுதாய நிலைய அசைக்கலாம், மேலும் உங்க சூழ்நிலையை நம்ம மாற்றலாம். இன்னைக்கு நீங்க பெரிய மாற்றத்தை பெறலாம். உங்களுடைய கடினமான சிச்சுவேஷன்ஸ் CBN பிரேயர் லைனோட பிரார்த்தனை மூலமா தேவன் கிட்ட கொண்டு போகலாம். இன்னைக்கு CBN பிரேயர் லைன் நம்பர் 9910401010க்கு கால் பண்ணுங்க. இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்க பிரார்த்தனை வேண்டுகோளை அனுப்புங்க. விசுவாசத்தோட பண்ணப்படுற பிரார்த்தனையால மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். சூப்பர் புக் சீசன் 4 வந்துருச்சு. கிறிஸ், ஜாய் அப்புறம் கிஸ்மோவோட ஒரு புதிய அதிரடி பயணத்துக்கு ரெடி ஆகுங்க. பைபிள்ல இருந்த அருமையான கதைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தைரியம் அப்புறம் விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சுகமளிக்கிறேன். தயை, கீழ்ப்படிதல் அப்புறம் தேவனை நம்புவது. ஆகவே என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு செலுத்துவாயாக. இது எல்லாத்தையுமே சூப்பர் புக் குழந்தைங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான முறையில கத்து கொடுக்கும்.
புது எபிசோட்ஸ், புது அதிசய அனுபவங்கள், இன்னும் நிறைய. சூப்பர் புக் சீசன் 4ல பைபிள் உங்க கூட பேசும். சீக்கிரமே யூடியூப்ல வரப்போகுது. இப்பவே சூப்பர் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இப்போ நீங்கள் பார்த்த சூப்பர் புக் எபிசோட்ஸ் உங்களுக்காகத்தான். இதை பார்த்து ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை எப்படி பெறலாம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய நேரம். வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வியை பார்க்கலாம். நம்முடைய நேர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியுமா, எப்படி? ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கீங்க. நம்முடைய தேவன் நேரடியாக பேசுகிறத பழைய ஏற்பாடு காலத்தில் நம்ம பார்க்குறோம். சிறுவன் சாமுவேலிடம் கூட அவர் நேரடியாக பேசுகிறாரு. புதிய ஏற்பாடு காலத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அவர் மூலமாகவும் அவர் பேசுகிறார். தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கூட அவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இதை கேட்பதற்கு உங்கள் காதுகள் ரெடியாக இருக்கா? அதுதான் கேள்வியாக இருக்குது. இங்கே ஜெபிக்கும் போது, அப்பா என் கூட பேசுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக உங்கள் கூட அவர் பேசுவார். நம்ம சாட்சியில் பார்த்தோம் இல்லையா, அவர் ஜெபித்த போது தேவன் அவருக்கு ஒரு அடையாளத்தையும் கொடுத்தார், அவர் அதை நடத்தி கொடுத்தாருங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நீங்களும் ஜெபிக்கும் போது அப்பா என் கூட பேசுங்கன்னு கேட்கும்போது நிச்சயமாக உங்கள் கூட அவர் பேசுவார். வந்திருக்கக்கூடிய அடுத்த கேள்வியை பார்க்கலாம். என் வாழ்க்கையில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு, அதிலிருந்து வெளியே வர எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன செய்யலாம்? இதை ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்க தான் செய்யுது. அதில் தான் நம்ம ரொம்ப சௌகரியமாக இருப்போம். அதிலிருந்து ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் நம்ம ரொம்ப அசௌகரியமாக ஃபீல் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய தேவன் அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறாரு. பேதுரு முழுவதும் மீன் பிடிச்சும் அவருக்கு கிடைக்கல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஆழமான பகுதிக்கு அவரை அழைச்சிட்டு போய் இப்போ நீ வளைய போடுன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல தான் ஒரு அற்புதம் நடக்குது. அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கும் போது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திருப்பு முனையை தருவார். உங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தந்துட்டோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்ககிட்டையும் இது போன்ற கேள்விகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதற்கு எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்தியாவின் கிறிஸ்தவ சமூகத்தின் ஒவ்வொரு பெரிய மற்றும் விசேஷ செய்தி தொகுப்பு, சர்ச் சென்டனரிஸ் ஹோப், யூனிவர்சிட்டி செரமனிஸ், புக் லான்ச்சர்ஸ், ஸ்பெஷல் செலிப்ரேஷன், ஆனிவர்சரிஸ், ஜூப்ளீஸ், சர்ச் ஃபேட் அண்ட் கன்வென்ஷன்ஸ். இந்த எல்லா செய்திகளையும் நீங்கள் இந்த CBN இந்தியா நியூஸில் பார்க்க முடியும். நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறோம். நீங்கள் உங்களுடைய சர்ச் ஈவெண்ட்டுகளை டாக்குமெண்ட் செய்யுங்கள், உங்கள் மினிஸ்ட்ரியை ஹைலைட் செய்யுங்கள், கிறிஸ்தவ சமூகத்தோடு உங்களுடைய அனுபவங்களை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய சர்ச் செய்திகள் மற்றும் ஈவெண்ட் டீட்டெயில்களை ஷேர் செய்வதற்கு எங்களுக்கு இமெயில் செய்யுங்கள். connect@cbnindia.org அல்லது 9910401010 என்ற எண்ணில் வாட்ஸ்அப் செய்யுங்கள். வாருங்கள், CBN இந்தியா நியூஸுடன் இணைந்து சர்ச்சின் குரலை ஓங்கி ஒலிக்க செய்வோம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. திருப்பு முனை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டு இருப்பது, தேவன் நம்முடைய வாழ்க்கையை பரிபூரணப்படுத்த வந்திருக்கிறார், அவர் நமக்கு ஜீவனை தர வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, எந்த இடத்துலலாம் குறை இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் ஒரு அற்புதம் நடக்கிறத சாட்சிகளின் மூலமாக, பைபிள் வசனங்கள் மூலமாக நம்ம பார்த்தோம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் நினச்ச மாதிரி என் வாழ்க்கை இல்லை, எனக்கு இப்படிப்பட்ட குறைகள்லாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நீங்கள் ஒரு விசை பாருங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குறைகள் இருக்குது, இது எப்படி சரியாகும் அப்படின்னு யாரெல்லாம் இப்போ ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய தொடக்கத்தை நீங்கள் தாங்க ஆண்டவரே. அப்பா, பைபிளில் நாங்கள் பார்க்குறோம், எந்த இடத்துலாம் ஒரு குறை இருக்குதோ அந்த இடத்துலலாம் ஒரு அற்புதத்தை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை நீங்கள் நடத்தி தாங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா, அப்படிப்பட்ட அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை அவர் தருவார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 17:20. ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனமா இது இருக்கு. இந்த வாக்குத்தத்தத்துல நம்ம நிற்கும் போது, அதன்படி நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்முடைய தேவன் எப்பவுமே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம சாட்சியில கூட பார்த்தோம், க்ரோ போர்பாவுடைய வாழ்க்கையில லாக்டவுன் நேரத்துல கூட தேவன் எப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்தார், ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்தாருங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் ஒரு திருப்பு முனையை தருவார். அவர் மேல நம்பிக்கையோடு இருக்கணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.